Hi friends, இன்னைக்கு நம்ம வேஸ்டா இருக்க இது மாதிரி பர்ஸை வச்சு 6 யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இது மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்வீட் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி பர்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பர்ஸோட பாட்டமில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அடுத்த பர்ஸ்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பர்ஸையும் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இடையில இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பர்ஸையும் நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி ட்ரேயும் பர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். பர்ஸோட பாட்டம் ஃபுல்லுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிட்டிங்கன்னா அது ஆடாமல் நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த ட்ரே சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதனால் நான் இதில் சின்ன சின்ன சைஸ் பர்ஸெல்லாம் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பர்ஸ் மூவ் ஆகாமல் நம்ம ஒட்டினது அதே மாதிரியே இருக்கும். ஸோ இதை மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேக்கப் கிட், அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒவ்வொரு பர்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ கலர் பென்சில், ஸ்கெட்ச், இது மாதிரி ஒவ்வொரு பர்ஸில் ஒன்று டிவைட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரே இடத்துல ப்ளேஸ் ஆகியும் இருக்கும். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் பெரிய சைஸும் சின்ன சைஸ் பர்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன சைஸ் பர்ஸை பெரிய சைஸ் பர்ஸ் உள்ளே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்குள்ளே நிறையா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க இந்த சின்ன சைஸ் பர்ஸில். அதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு ஒட்டிக்கோங்க. நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கையிலே ஸ்டிச்சிங் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பர்ஸ்குள்ளே நம்ம கேஷ் வச்சுக்கலாம். இந்த குட்டி பர்ஸ்குள்ளே காயின்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹெட்செட், இது மாதிரி சின்ன சின்ன முக்கியமான திங்ஸ்லாம் அந்த குட்டி பர்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதையும் மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் பெரிய சைஸ் பர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தோடு வச்சு இந்த பர்ஸை ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஸ்டிச்சிங் வேணும்னா கூட நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளாத்துக்கு பதிலாக நீங்கள் கார்ட்போர்டில் கூட பர்ஸை இது மாதிரி ஒட்டி நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 3 பர்ஸையும் இது மாதிரி நான் ஒட்டிட்டேன். இப்போ இதை ஹேங் பண்ணி விடுறதுக்காக நான் மேலே கிளாத்தில் இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம செவுத்தில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயும் டேப்லெட்ஸ் இல்லை வேறு ஏதாவது கிளிப்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கார்ட்போர்டில் பண்ணிங்கன்னா கூட ஹேங் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே ஐடியாவில் நான் வேற ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ இதை பேக் சைட் திருப்பிட்டு இது மாதிரி ஒரு கிளாத் பீஸ் கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷனில் ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த 3 பர்ஸ்லேயும் நீங்கள் டேப்லெட் வச்சுக்கலாம். காலையில், மதியானம், நைட்டுக்குன்ட்டு 3 டேப்லெட்டையும் நீங்கள் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம்னா ஈஸியாக அது மாதிரி ஃபோல்டு பண்ணி பேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு நம்ம இதே மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம இது மாதிரி ஃபோல்டு பண்ணி பேக் பண்ணிக்கலாம். ஸோ 3 வேல்யூவான டேப்லெட்டும் டிவைட் பண்ணி வச்சுருக்கனால எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம்.
இதுக்கு இது மாதிரி நான் பர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பர்ஸோட சைஸ் வச்சு பார்த்து எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இதை டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எலாஸ்டிக்கை நான் இதோட வச்சு ஒட்ட போகிறேன். நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் க்ளூ பே பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக்கை வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த பர்ஸை இது மாதிரி திருப்பிட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணி இருக்கிறதுக்கு மேலே வந்து க்ளூ பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த எலாஸ்டிக் வந்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு இந்த எலாஸ்டிக் அது மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் எந்த பொருள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸ்க்கு தகுந்த அப்படி கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து எலாஸ்டிக்கை ஒட்டிக்கோங்க. நான் இதில் வந்து த்ரெட்டு தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த சைஸ் வந்து நான் விட்டுட்டு ஒட்டியிருக்கேன். இதில் நீங்கள் நெயில் பாலிஷ் ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெயில் பாலிஷ் போர்டெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கேப் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூஸ் விட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ஒட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கையில் ஸ்டிச்சிங் போட்டுட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்போ இது அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து நான் திருப்பிடுறேன். இப்போ இதில் வந்து நான் த்ரெட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் த்ரெட் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பொருள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த அப்படியே கேப் விட்டுக்கோங்க. இப்போ இதில் த்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா த்ரெட்டையும் ஒன்றா போட்டு வச்சிங்கன்னா நூலெல்லாம் சிக்கு விழுந்துடும். இது மாதிரி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ மீதி இருக்க கேப்பில் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது போட்டு ஆர்கனைஸ் பண்ணி டைலரிங் ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு இந்த பர்ஸ் பாட்டமில் வந்து நான் 3 ஹோல் போட போகிறேன். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சின்ன சைஸில் கட் பண்ணிடுங்க. நான் கட் பண்ணது கொஞ்சம் பெரிய ஹோலாக வந்துருச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஹோல் வரணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே வந்து ஹோல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 3 ஹோல் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் கட் பண்ணும்போது ஹோல் வந்து பெருசாகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி 3 ஹோல் போட்டிருக்கேன். 3 ஹோல்மே பெருசாக இருக்குது. ஸோ இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் ஹோல் போட வேணாம். இப்போ இந்த பர்ஸில் ஒன் சைடு மட்டும் நீங்கள் கார்ட்போர்ட் ஒட்டி நீங்கள் வாலில் வந்து ஒட்டிக்கலாம். இல்லை டேரெக்டாக க்ளூ பே பண்ணி கூட நீங்கள் வாலில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இது வந்து ப்ரஷ்லாம் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல் வந்து சின்னதாக போட்டிங்கன்னா தான் அந்த ப்ரஷ் வந்து கீழே விழுகாமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹோல் பெருசாக போச்சுன்னா இந்த ப்ரஷ்லாம் வந்து கீழே வந்துடும். இந்த பர்ஸ்குள்ளே பேஸ்ட்டும் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டஸ்ட்டெல்லாம் போகாமல் நீட்டாக இருக்கும். 6th ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் அந்த பர்ஸில் வந்து சைடில் ஒரு லைன் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மாஸ்க்கை வந்து இது மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மாஸ்க்கு உள்ள இன்னொரு மாஸ்க்கு இது மாதிரி வச்சு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறனோ அதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த எலாஸ்டிக்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க எலாஸ்டிக்லாம் வந்து அந்த மாஸ்க் உள்ளே வர மாதிரி வந்து பார்த்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எலாஸ்டிக்கும் இந்த 2 எலாஸ்டிக் மட்டும் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பர்ஸில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண மாதிரியே வந்து இந்த பர்ஸ்குள்ளே வச்சு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஓரமாக இருக்க மாஸ்கோட எலாஸ்டிக் மட்டும் அந்த ஹோல் வழியாக நம்ம கட் பண்ணியிருக்க ஹோல் வழியாக வெளியில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் கதவுக்கு பின்னாடி ஒட்டி விட்டீங்கன்னா இந்த மாஸ்க் வந்து நம்ம வெளியில் போகும்போது ஈஸியாக எடுக்கலாம். ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு மாஸ்க்கையும் தொட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒவ்வொரு எலாஸ்டிக்கை இழுக்க ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் கை வச்சு உழப்பணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இது தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த பவுச்சுக்குள்ளே வச்சுட்டு மாஸ்க் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேக் டிஸ்பென்சராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.